உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள நான் நோயாளியாவே ஆயிடுவேன் சித்தி. இன்னைக்கு ஒரு நாள் தானே இப்படி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குமோ தெரியலையே. இதுக்கு மேலேயுமா சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இத பாரு, பிரச்சனைன்னு வந்தாச்சு, என்ன ஆகுதுன்னு பாத்திர வேண்டியதுதான். நான் ஜனனி இல்லங்கிறத அவங்க கண்டுபிடிக்காம விடமாட்டாங்க போல இருக்கு சித்தி. அதையும் தான் பாத்துருவோமே. இந்த பாரு, நீ மனசை தளர விடாத, சாமி கிட்ட வேண்டிக்கும். துளசி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒரு வாரத்துக்கு தினமும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு வரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அப்படியாவது நான் மாட்டாம இருக்கணும். ஜனனி, கடவுளே, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதோ. அவர் மட்டும் வராம கூட அவர் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வராரு. என்ன சித்தி? ஜனனி, வாங்க தம்பி. ஜனனி, நீங்க பேசிட்டு இருங்க, ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடு. என்ன வரேன். சரிம்மா. என்ன ஜனனி? ஜனனி, நான் உன்னை கேட்காம எனக்கு மெமரி லாஸ் ஆனதை பற்றி திருக்குட்டியும் ஸ்வேதா குட்டியும் சொல்லிட்டேன். யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அம்மா சொன்னாங்கல்ல. அம்மா சொன்னாங்கதான், ஆனா என்னால திருக்கிட்ட மறைக்க முடியல. ஏ, என்னாச்சு? திரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட என்னால மறைக்க முடியல. என்ன என்ன யோசனை? யாரா இருந்தா என்ன, அம்மா சொல்ல வேண்டான்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னதுனால அம்மா சொன்னதை மீறினதா ஆகாதா? உண்மைதான், எங்க அம்மாவை மீறினதா ஆகும் தான். ஆனா சில நேரத்துல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம பேரண்ட்ஸை மீறது இல்லையா? அப்போ அம்மா உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை அது என்ன ஆகும்? கரெக்டு தான். சரி, நான் ஒன்று சொல்றேன். இப்போ நீ ஏன் இருக்க, உன்னால என்கிட்ட எதையாவது மறைக்க முடியுமா? சொல்லு ஜனனி, நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கியா? இப்போ உன்னோட பேரண்ட்ஸே தடுக்கிறாங்கன்னு வை, நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைப்பியா? முடியாதுல்ல. அப்படித்தான் நானும் இந்த விஷயத்த திருக்கிட்ட சொல்லிட்டேன். ஜனனி, உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? எங்க அம்மாவே தடுத்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதா இருந்தா நான் அதை சொல்லாம இருப்பேனா? என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய்யா இருக்க முடியாது ஜனனி. திருக்கிட்டையும் அப்படிதான், பொய்யா இருக்க முடியல. அதனாலதான் சொன்னேன். ஐம் சாரி. சரி, டைம் ஆச்சு, நீ படுத்துக்கோ. நீங்க படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஆஹா, நீ இங்கே படு, நான் கீழே படுத்துக்கிறேன். அப்பாடா, குட் நைட். அப்பா, என்ன, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்ல. சரி. உன்னால என்கிட்ட எதையாவது மறைக்க முடியுமா? சொல்லு ஜனனி, நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கியா? என்னால எதுவும் மறைச்சிட்டு பொய்யா இருக்க முடியாது ஜனனி. ஆனா நான் என்ன பத்தின உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கேனே சிவா.
தாசு, இது நம்ம வீடுதான். அம்பலத்தார் வரும்போது நான் இங்க இருப்பேன். நான் இங்க இருக்கிறத அவர் பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த குடும்பத்தை நான் நெருங்க அவரும் பயத்துல என்ன நெருங்கி வருவாரு. புருஷன் முண்டாட்டி உறவுக்குள்ள ஆசையோ இல்ல நெருக்கமோ ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கணும்ல, அதான். என்னடா தாசு, அக்கா இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? எல்லா மனுஷங்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எப்படியாவது போராடி வாழ்ந்துடலாம். ஆனா என்ன மாதிரி பட்டவங்களுக்கு இது ஒரு வாழ்க்கை இல்ல தாசு. எனக்கு அம்மா வச்ச பேர் என்னமோ மணிமேகலை தான். ஆனா என்ன எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லு. என்னக்கா? ஆனா நான் வாழ்ந்ததுதான் இது வரைக்கும் அப்படி வாழ்ந்துட்டேன். சாகிறது மட்டும் அப்படி சாக மாட்டேன். நான் யாருன்னு இந்த அம்பலத்தார் வாயாலேயே சொல்ல வைப்பேன். வா. காவேரி அவ உள்ளதான் இருப்பா. நான் சொல்றேன், உனக்கு அவ கிடைப்பா. உள்ள வா. துளசி, என்ன துளசி? சித்தி, மாமா வர நேரம் ஆச்சு. இனி அவர் முன்னாடி என்ன பிரச்சனை எல்லாம் கிளப்ப போறாங்களோ தெரியல. எனக்கு தலையே சுத்துது. இத பாரு துளசி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம்ல, நீ வேணா பாரு. கடவுள் துணையோட நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். இல்ல சித்தி, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில கடவுளால கூட நம்மள காப்பாத்த முடியுமான்னு தெரியல. கடவுள் என்ன நேர்லயே வருவாரு? யாராவது மனுஷங்க மூலமா தான் நமக்கு உதவி செய்வாரு. நீ வேணா பாரு, நிச்சயம் யாராவது வந்து காப்பாத்துவாங்க. அக்கா, விசாலாட்சி அக்கா. அடடே, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கும். என்ன சுசீந்திரன் கோயிலுக்கு வந்தீங்களா? எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? வந்த இடத்துல நட சாத்திட்டாங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்களே பாத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். அதனால என்ன, எங்கேயே இருந்துட்டு நட திறக்கும் போது சாமியை பாத்துட்டு போங்க. சரிக்கா. தாஸ், அப்ப நீ போ, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். அக்கா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருப்பா, எடுத்துட்டு வரேன். காவேரி, தம்பிக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.